எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் பிள்ளை. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஒரு சூப்பரான ஹெல்த்தி ரெசிபி எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஈரல் மிளகு வறுவல், பெப்பர் லிவர் ஃப்ரை. இதற்கு தேவையான பொருட்கள்னு பார்த்தீங்கன்னா, ஈரல் 1/2 கிலோ, நல்லெண்ணெய் 3 டீஸ்பூன், சோம்பு 1 டீஸ்பூன், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 2 டீஸ்பூன், கருவேப்பிலை சிறிதளவு, பச்சை மிளகாய் 3. இதை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கணும். மிளகு ஜீரக பொடி 2 டீஸ்பூன், கொத்தமல்லி இலை சிறிதளவு, உப்பு தேவையான அளவு, மஞ்சப்பொடி ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு. முதல்ல அடுப்பில் பேன் வச்சுட்டு பேன் நல்லா சூடானதும் அதில் ஆயில் ஊற்றுங்க. இங்கே நான் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா, நான்வெஜ் சூடு உடம்புக்கு. இப்போ நம்ம நல்லெண்ணெய் சேர்க்கும்போது அது உடம்புக்கு குளிர்ச்சி தரும். ஆயில் சூடான அப்புறம் சோம்பு, கருவேப்பிலை, பச்சை மிளகா, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கணுங்க. சோம்பு பார்த்தீங்கன்னா டைஜஷனை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. கருவேப்பிலை நான்வெஜ்ஜில் உள்ள கிருமிகளை அழித்து ரத்தத்தை சுத்திகரிக்குது. பச்சை மிளகாவில் வைட்டமின் சி மற்றும் ஏ நமக்கு கிடைக்கும். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் பார்த்தீங்கன்னா கொலஸ்ட்ராலை பெருமளவு கட்டுப்படுத்தும். பொதுவாக நம்ம நான்வெஜ் சாப்பிடும்போது கொலஸ்ட்ரால் அதிகமாகும் இல்லையா, இதை தடுக்கிறதுக்கு தான் அந்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் நம்ம போடுறோம். அதுக்கப்புறமா ஈரலை சேர்த்து 5 நிமிஷம் நல்லா வதக்கணுங்க. ஈரல் உங்களுக்கு ஆட்டு ஈரலாக இருந்தாலும் சரி தான், கோழி ஈரலாக இருந்தாலும் சரி தான், எதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டுலேயும் பெரிய வித்தியாசம் ஒன்றும் கிடையாதுங்க. ஈரலில் பொதுவாக பார்த்தீங்கன்னா வைட்டமின் B12 அதிகமாக இருக்குது. கூடவே வைட்டமின் ஏ, இரும்பு சத்து, புரதச்சத்து எல்லாமே நிறைஞ்சிருக்கு. உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. அதுக்கப்புறமா மஞ்சப்பொடி ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு சேர்த்துட்டு கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு 2 நிமிஷம் நல்லா வதக்கணும். உப்பு நம்ம எப்போவுமே டேஸ்ட்டுக்கு தாங்க சேர்க்குறோம். உப்பு இல்லாத பண்ணோம் குப்பையிலன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி. மஞ்சப்பொடிங்கிறது ஒரு கிருமி நாசினி. உடம்புல உள்ள வீக்கம் எல்லாத்தையும் குறைச்சி இம்யூனிட்டியை கூட்டும். லிவரை நம்ம கழுவும் போது கூட கொஞ்சம் மஞ்சப்பொடி போட்டு கழுவுனோம்னா அதில் உள்ள கிருமிகள் எல்லாம் போயிடும். எந்த சாப்பாடாக இருந்தாலும் மஞ்சப்பொடி சேர்த்தா உடம்புக்கு ரொம்ப நல்லது. இப்போ ஈரல் பார்த்தீங்கன்னா தண்ணி விட ஆரம்பிக்கும். அப்போ மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் இன்னும் நல்லா வேக வைக்கணும். அதுக்கப்புறமா ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் மிளகு ஜீரக பொடி சேர்த்து 2 நிமிஷம் நல்லா வதக்கணுங்க. மிளகு ஜீரக பொடி இருக்கு இல்லையா, பெப்பர்னு சொல்லக்கூடிய நல்ல மிளகு உடம்புல உள்ள வீக்கத்தை குறைச்சி இம்யூனிட்டியை கூட்டுதுங்க. இதில் பெருமளவு ஆன்டி ஆக்சிடென்ட் நிறைஞ்சிருக்கு. உடம்புல உள்ள டாக்ஸின் எல்லாத்தையும் வெளியேற்றுற பண்பு இதுக்கு இருக்குது. கடைசியாக நல்ல லிவர் வெந்த அப்புறமா கொத்தமல்லி இலை போட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிட்டா ஈரல் மிளகு வறுவல் ரெடி. இந்த ஒரு சூப்பரான ரொம்ப டேஸ்டான ஹெல்த்தியான ரெசிபி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா சத்துக்களும் முக்கியமாக வைட்டமின் B12 கிடைக்கிறதுக்கு பெருமளவு உதவி புரியுதுங்க.